சாந்தி. அவ்யக்த சமிகை 9 ஜூன் 2024. बाप दादाविनुடைய மகா வாக்கியம். आप सबको बाप द्वारा शुद्ध प्रवृत्ति मिली हुई है. बुद्धि की प्रवृत्ति है शुद्ध संकल्प करना. वाणी की प्रवृत्ति है जो बाप द्वारा सुना वो सुनाना. பாபா சொல்றாரு, குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா மூலமாக ஒவ்வொரு காரியத்திற்குமான சுத்தமான ஒரு ஸ்ரீமத்து, அந்த ஒரு சுத்த பிரவருத்தினா இது நியமங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஸோ புத்திக்கான அந்த நியமம் என்னவென்றால் சுத்த எண்ணங்களை உருவாக்குவது, சுபமான எண்ணங்களை உருவாக்குவது. பேச்சிற்கான நியமங்கள் என்னவென்றால் பாபா மூலமாக என்னவெல்லாம் உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றதோ அதை நீங்கள் மற்றவருக்கு சொல்ல வேண்டும். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கர்ம கி பிரவருத்தி ஹே கர்ம யோகி பன் ஹர் கர்ம கர்னா. ஸோ கர்மம் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரா? கர்மம் செய்யணும், கர்மத்தில் ஈடுபடணும். ஏன்னா நம்ம யாருமே எல்லைக்குட்பட்ட கர்ம சந்நியாசி கிடையாது. ஒரு வீடு வாசல் வேண்டாம், மனைவி மக்கள் வேண்டாம், இது எதுவும் வேண்டாம், நான் போய் காட்டில் உட்காந்து தபஸ்யா பண்ணுறேன்னு கூடிய அந்த ஒரு எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் உங்களுடையது கிடையாது. மாறாக உங்களுடையது எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். அப்ப பாபா என்ன சொல்லாரு, இந்த கர்மங்கள் செய்தாலும் அதிலிருந்து நான் தாமரை மலரை போன்று விலகி இருக்கிறேன். அதாவது அதனுடைய அர்த்தம், நான் செய்யறேங்கிற உணர்வு எனக்கு கிடையாது. இதை யார் செய்ய வச்சிட்டு இருக்கிறது? பாப் தாதா, சிவ பாபா. அப்ப அந்த காரியத்திலிருந்து நீங்கள் தாமரை மலரை போன்று விலகி அன்பாகவும் இருக்கிறீர்கள். ஹர் கர்ம துவாரா பாப் கே சிரேஷ்ட காரியோं को प्रत्यक्ष करना. எனவே ஒவ்வொரு செயல் மூலமாகவும் பாபாவின் சிரேஷ்ட காரியங்களை நீங்கள் பிரத்யக்ஷப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். நேற்று கூட சொன்னார் இல்லையா பாபா, நீங்க என்ன கர்மம் செய்றீங்களோ அதை பார்த்து மற்றவங்களுக்கு ஃபீல் ஆகணுமா, இது ரொம்ப டிவைனா இருக்கு, அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு கர்மமும் இருக்க வேண்டும். ஹர் கர்ம சரித்திர ரூப்சே கர்னா. ஸோ ஒவ்வொரு கர்மமும் ஒரு சரித்திரமாக வேண்டுமா. சரித்திரம்னா நாளைக்கு யாரானாலும் அந்த கர்மத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தா அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு குஷி வரணும், அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு பிரேரணை கிடைக்கணும், அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஊக்க உற்சாகம் வரணும். இப்படிதான் செய்யணும்னு கூடிய ஒரு சாம்பிள் மாதிரி அந்த கர்மம் இருக்கணும். எனவே ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சரித்திரமானதாக செய்யுங்கள். சத்துராயி நெஹி லேக்கின் சரித்திர ஓபி திவ்ய சரித்திர ஹோ தப் கஹேங்கே கர்மயோகி. ஆக நம்ம சூதுவாதெல்லாம் பண்றதில்ல, ரொம்ப அந்த ஒரு லௌகிக்கத்தில் சொல்லுவாங்களா குறுக்கு புத்தி அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை. நம்மளுடைய புத்தி அது போல ஒரு தவறான வழியில ஈடுபடக்கூடிய புத்தி அல்ல, ஆனால் தெய்வீக சரித்திரம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களை என்னவென்று சொல்லலாம்? கர்மயோகி. எனவே இன்னைக்கு பாபா என்ன சொல்ல வராரு, கர்மங்கள் செய்தாலும் கர்மத்திற்கான விதி பாபா என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்னா, விலகியும் அன்பாகவும் இருப்பது. கர்மத்தை நான் செய்கிறேன் என்ற உணர்விலிருந்து விடுபட்டு கர்மத்தை செய்விப்பவர் சிவபாபா, பாப் தாதா எனக்கூடிய உணர்வுல இருந்து நம்ம அன்பாகவும் விலகியும் இருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செய்கின்றேன். இதைத்தான் பாபா என்ன சொல்றாரு, கர்மயோகி. இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பாபா சொல்றாரு. நான் ஃபேமிலியில் இருக்கேனே பாபா, நான் சென்டர்ல இல்லையே, நான் எப்படி கர்மயோகி ஆறுது? பாபா என்ன சொல்றாரு, நீங்கள் அந்த கர்மயோகி நிலையில நான் நிமித்தம் எனக்கூடிய உணர்வுல இருந்தீங்கன்னா அதுவும் சிரேஷ்டமான நிலைதான். எனவே சத்துராயி வேண்டாம், சரித்திரமானதை உருவாக்கும் அளவிற்கு நல்ல கர்மங்களை நீங்கள் செய்து விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.